ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே வந்து ஒரு பிக்கஸ்ட் பர்சன், அதாவது வெல்த்தில் வந்து அவர் தான் ஒரு பிக்கஸ்ட் பர்சன் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்க்கு வந்து நிறைய கோள்களெல்லாம் அமைச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ஒரு நம்ம மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுமே இது தொடர்பான ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொண்டுட்டு இருப்பாங்கன்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எலான் மஸ்க் அவர் தான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு 1 hour வந்து டுடே வந்து பேசியிருக்காரு. அவர் பேசுனதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் தான் வந்து எக்ஸோட ஓனர், அதாவது ட்விட்டரில் எக்ஸோட ஓனர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன ஸ்பேஸ் எக்ஸ்னால், அவர் ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொண்டதுனால இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ரிலேட்டடாக வந்து பேசியிருக்காரு. ஸ்பேஸ் எக்ஸ் ரிலேட்டடாக பேசினதில் ஹியூமனை வந்து நம்ம மார்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ண போகிறோம். அதாவது பூமியிலேருந்து மார்ஸுக்கு இது வரைக்கும் நிலாவுக்கு வந்து போயிருப்பாங்க எல்லாருமே வந்து. அது வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டா இருக்குது. மூணுக்கு வந்து ஹியூமனை அனுப்புறது வந்து அது வந்து ஒரு யூஸ்வலான ஒரு விஷயந்தான். இப்போ வந்து மார்ஸ்க்கு அனுப்புறது அப்படின்றது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். இதை வந்து அவர் இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த மார்ஸ்க்கு வந்து மனிதர்கள் அனுப்புறது, செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்கள் அனுப்புறதுன்றதை பற்றி கொஞ்ச நாளாகவே வந்து அவர் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அது இல்லாமல் இது தொடர்பாக கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் முந்தைய காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே சில நடவடிக்கையை வந்து அவங்க மேற்கொண்டுட்டு வராங்க. ஸோ அவர் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 22 இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 62 ஏவுகணையை வந்து மார்ஸ்க்கு வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது அதில் எந்த ஒரு கமர்ஷியல் திங்ஸுமே இல்லாமல் வெறும் சோதனை பண்ணுறதுக்கு மட்டுமே வந்து ஒரு 62 ஏவுகணையை வந்து அமைச்சிருக்காங்க. மார்ஸ்க்கு அனுப்பிச்சு அதுக்கான சோதனைகளை வந்து மேற்கொண்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இவர் வந்து மேற்கொண்ட இந்த விஷயம், அதாவது இவர் ஆக்சுவலாக ஒரு 2 year பிஃபோர் தான் இந்த ஹியூமனை வந்து மார்ஸ்க்கு அனுப்புகிற ஒரு விஷயங்களை வந்து மேற்கொண்டுட்டு வராரு. ஸோ அதில் தான் கடந்த லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் 62 அது இல்லாமல் 2 ஏவுகணை வந்து தனியாக அமைச்சதாக சொல்லப்படுது. அதுக்கு வேறு ஒரு பர்பஸ்க்காக அமைச்சதாக சொல்லப்படுது. இதுக்கான முயற்சிகளை வந்து இவர் மேற்கொண்டு வராரு லாஸ்ட் ஒரு 2 year-ஆ 2021, 2022. ஸோ இப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாடுகளுமே வந்து இவர் ஆராய்ச்சி பண்ணுறதை வந்து ஒரு ரைவலாக பார்க்குறாங்க. இது வந்து ஒரு ரைவலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹியூமனை வந்து அனுப்புறதுக்கான முயற்சிகள் வந்து அபோவ் 50,000 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ஸ்பேஸ் எக்ஸ் இது தொடர்பாக வந்து எலான் மஸ்க் வந்து சொல்லியிருக்காரு டுடே. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. ஹியூமனில் வந்து நம்ம இத்தனை கண்டமும் இருக்குது, அதில் வந்து ஹியூமன் மட்டும் எர்த்தில் வாழக்கூடியதுன்றது வந்து ஒரு தனித்துவமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று, அதாவது ஹியூமன் இன்னொரு இடத்துக்கு வாழணும், அது மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு எசென்ஷியல் திங்காக இருக்கணும், அதாவது இன்னொரு கோளுக்கு போய் வாழ்கிறது வந்து அடிஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது எதன் அடிப்படையில் சொல்கிறாருன்னா, இப்போ எர்த்துக்கு இன்றைக்கே வந்து ஏதாவது ஒரு அழிவு வரலாம், ஸோ நாளைக்கு வரலாம். ஸோ அந்த மாதிரியான இப்போ இயற்கையை வந்து நம்ப முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த எர்த்துக்கு வந்து வயசாகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு அடிஷ்னலாக இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் வந்து நீடர் தான் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஆனது அதாவது ஹியூமனை வந்து மார்ஸ்க்கு அனுப்புறது. ஏன்னா மற்ற கிரகம் இப்போ நிலாவுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து உயிர் வாழக்கூடிய இதெல்லாம் வச்சு தான் போகிறாங்க. இதே மார்ஸ்க்கு போகிறன்றது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம். ஏன்னா அங்கே வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண இது கிரிட்டிக்கலான விஷயம்னால இது வரைக்குமே வந்து 50% வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ரிமைனிங் 50% பை திஸ் இயர் 2024 கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்கேஸ் அவர் கம்ப்ளீட் பண்ணால், ஸோ அதுலேயுமே வந்து மார்ஸ்க்கு வந்து ஹியூமன் வந்து பயணம் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லப்பட்டிருக்காரு. ஸோ இன்கேஸ் வந்து அவருக்கு இதில் வந்து கம்ப்ளீட்டாக இதில் வந்து ஹியூமன் வந்து மார்ஸ்க்கு போகிற மாதிரி ஆகிட்டு, எல்லாருமே வந்து இப்போ இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதாவது மூணுக்கு வந்து ஹியூமன் வந்து போகிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு டிக்கெட் கூட வந்து முன்பதிவு பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மார்ஸ்க்கு வந்து ஒரு 2024 வந்து நாங்கள் மார்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக மார்ஸ்க்கு போவீங்களா இல்லையான்றதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ டுடே டாபிக் அவ்வளோதான். ஸோ இது கண்டிப்பாக வந்து அவர் சொல்லியிருக்காரு, அபோவ் 50% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ முதல் முறையாக வந்து மார்ஸ்க்கு ஹியூமன் போகிறாங்க அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ டுடே டாபிக் வந்து அவ்வளோதான். ஸோ
உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.